ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வெற்றி மேலே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறை தான். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்கிறத பற்றி தான் இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு. நரசிம்மரை யார் ஒருவர் முழு மனதோட வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் நரசிம்மர் காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அது லக்ஷ்மி நரசிம்மர் தான். அப்படிப்பட்ட நரசிம்மரை எந்த நாளில் எப்படி வழிபட்டோம் அப்படின்னா தோல்விகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் அந்த செயலில் வெற்றி அடையணும் அப்படின்ற முழு நோக்கத்தோடு தான் நாம் செய்கிறதுக்கே ஆரம்பிப்போம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த செயல்களில் வெற்றிகள் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும். ஒரு முறை வெற்றி ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் போது ஒரு சிலருக்கு தோல்விகள் மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க நரசிம்மரை எந்த முறையில் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுடைய தோல்விகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் அப்படின்றத பற்றி நாம் இதில் பார்க்கலாம். நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திர நாளன்று நரசிம்மரை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அதே சுவாதி நட்சத்திரத்தில் தான் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கு நாம் நரசிம்மரை வழிபாடு செய்யணும். அன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்குதோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் நெய் தீபத்தை லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏற்றணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 20 வயசு ஆகுது அப்படின்னா 20 நெய் தீபம் வாங்கிக்கோங்க. அகல் விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றணும். உங்களுக்கு 30 வயசு ஆச்சுன்னா 30 தீபங்கள் ஏற்றணும். உங்களால் முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி போட்டு கூட ஏற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை, அதுக்கப்புறம் தாமரை பூக்களை வாங்கி கொடுங்க. இதே போல் வீட்டிலேயே பானகத்தை தயார் செஞ்சு எடுத்துட்டு போங்க. அந்த பானகத்தை லக்ஷ்மி நரசிம்மருக்கு நெய்வேத்தியமாக வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தா நம்முடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்யுங்க. அதுக்கப்புறமா நம்முடைய வேண்டுதலை நரசிம்மருக்கு முன்னாடி வச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பானகத்தை வாங்கி ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக உங்கள் கையாலேயே வாங்கி கொடுங்க. இந்த முறையில் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாளன்னைக்கு தீபமேத்தி நரசிம்மரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அடைந்த தோல்விகள் எல்லாமே விலகி வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் அவங்கள தேடி வர ஆரம்பிக்கும். சக்தி வாய்ந்த இந்த நரசிம்மர் வழிபாட்டை முழு மனதோடு செஞ்சு இதுவரைக்கும் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாத்தையுமே நீக்கி இனிமே வெற்றி மேல் வெற்றியை அடைவோம். கண்டிப்பாக இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு மட்டும் போய் நரசிம்மர் கோயிலில் இது செய்யக்கூடிய வழிபாடு தான். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. உங்களால் கோயிலுக்கு அங்கே போய் விளக்கு வாங்க முடியல, அங்கே அதிகமாக இருக்குன்னா அந்த கோயில் நிர்வாகம் நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் போடலான்றதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வீட்டிலையே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எடுத்துகிட்டு போய் மாதத்தில் ஒரு நாள் தானே நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லையா? எத்தனையோ பரிகாரங்கள் தேடி போகிறோம். அதுக்கு இது பரவாயில்ல தானே? நீங்கள் இதுக்கு மட்டும் எந்த கணக்கும் பார்க்காம நீங்கள் நம்பிக்கையோட லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை முன் வச்சு இந்த பானகத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே நரசிம்மர் பாதத்தில் வச்சு நீங்கள் நல்லபடியாக பிரார்த்தனையை வச்சு இந்த விளக்கு போட்டுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள்
வெற்றி அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.